சிந்துபகல் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மண் சட்டியில் மீன் குழம்பு எப்படி பண்ணுறது, ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது நான் இன்றைக்கி வவ்வால் மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். அதுக்கு நான் கொஞ்சமாக மண் சட்டியில் எண்ணெயை ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அது கூடவே பெருஞ்சீரகம், வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா, தக்காளி ஒரு 4 தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த தக்காளி விழுதையும் நல்லா அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம எப்பயும் மாதிரி நம்ம குழம்பு மசாலா தூள் இருக்குது, அந்த குழம்பு மசாலா தூளையும் அதுக்குள்ளே போட்டு கொஞ்சம் பெருஞ்சீரகம், அது கூடவே பெருஞ்சீரகத்தூள், கொஞ்சமாக வெந்தயத்தூள், கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம். நான் குழம்பு மசாலா தூள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் புதுசாக பார்க்குறவங்க அதில் போய் பார்த்துக்கிறங்க. பழைய வியூவர்ஸ் முன்னாடியே பார்த்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்னென்னா, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம். அது நல்லா கொதித்து வர்ற ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா, நம்மளோட வவ்வால் மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த மீனை மீன் குழம்பு கொதிக்கிற ஸ்டேஜில் போடணும். போட்டு அது ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட விட்டு குழம்பு நல்லா திக்காகிற கண்டிஷனில் இறக்கணும். அப்படின்னா கண்டிப்பாக அவ்வளோ ஒரு ருசியாக சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது கூட நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இறக்குறதுக்கு முன்னாடி தேங்காவையும் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ தேங்காய் பாலையும் அதில் போட்டு எடுத்தோம்னா இன்னும் குழம்பு நல்ல ருசியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்ற மறந்துடாமல் கமெண்ட்ஸில் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.